ஹாய், இன்றைக்கி ஒரு 10 மினிட்ஸில் மைதா மாவில் நீங்கள் சப்பாத்தி பண்ணிங்கனாலோ இல்லை பரோட்டா பண்ணிங்கனாலோ ப்ளெயினாக வைக்கிற சால்னா எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள். 2 சில் தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பொரிக்கடலை, ஒரே ஒரு குட்டி தக்காளி, கொஞ்சம் வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், மொத்தமாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு ஆற வச்சு கம்ப்ளீட்டாக அரைக்க போகிறோம். இதில் நான் மல்லி எல்லாம் சேர்க்கலை, வத்தல் எதுவுமே சேர்க்கலை. இதை மட்டும் டைரெக்டாக கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதக்கிட்டேன். வதக்கின பிறகு மொத்த இன்க்ரீடியன்ஸும் இப்படி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கணும். இப்போது வதக்குனதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஒரு கடாய் எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். அரைச்ச பேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதை டைரெக்டாக எதுவுமே சேர்க்காமல் நல்லெண்ணெயில் உள்ளே போட்டாச்சு. ஃப்ளேம் சிம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலே அந்த மசாலா பச்சை வாடை போகிற வரைக்கும் அதிலே இருக்கட்டும். இப்போது அந்த ஜாரில் உள்ள மீதி மசாலாவை கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதுக்குள்ளே ஊற்றிக்கிட்டேன். இப்போது இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டிருக்கேன். ரெகுலராக நம்ம வீட்டில் குழம்பு கரைப்போல் அந்த பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் மல்லி எல்லாம் இருக்குது, அப்போ நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக. பிரியாணி மசாலா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? இது போக தனி சில்லி பவுடர் ரொம்ப கம்மியாக, கொஞ்சமாக மட்டும், இவ்வளோ போட்டு தேவையான அளவு உப்பு. இவ்வளோதான். இதை நல்லா கலக்கிட்டு சிம்மில் போட்டுருங்க. எல்லாம் பிளெண்ட் ஆகி சால்னா ரெடி ஆனோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. 10 மினிட்ஸில் இது பண்ணலாம். குழம்பா ரெடி ஆன பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எவ்வளோ திக்காக கன்சிஸ்டன்சியோடு இந்த சால்னா இருக்குன்னு. எவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்கோம். எந்த ஒரு நான்வெஜ் மட்டனோ சிக்கனோ இல்லாமல் 5 மினிட்ஸில் வீட்டில் நம்மளால் இதை ரெடி பண்ண முடியும். அப்படின்னா இதை நம்ம தோசைக்கு, இட்லிக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு ஆல்டர்னேட்டிவாக 4 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.